நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா தாத்தா, கேக் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா தீபக்கோட பிறந்தநாள் இன்னைக்குன்னு சுகானாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அது எனக்கும் தெரியாது பாட்டி. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க, ஏன்னா அங்க கேக் கட் பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் சொல்லு. ராதா அங்க இருக்காளா? ராதாத்தியும் அங்கதான் இருக்காங்க. அப்படியா? ராதா அங்கதான் இருக்காளா? நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி யோசிக்கிறீங்க? நான் முதல்ல ஹாலுக்கு போறேன், நீங்க ரெண்டு பேரும் மறக்காம கீழே வந்துருங்க. சரியா தாத்தா? என்னங்க, ராதா இருக்கும்போது எப்படி தீபக்கோட பிறந்த நாள? அது ஒருவேளை சுஹானா ராதாவுக்கு புரிய வச்சிருப்பா. உண்மைதாங்க. ராதா சமாதானமா இருந்தா சந்தோஷம் தாங்க. நம்ம மருமக சுகானா ராதா மனசையே மாத்திட்டாளே. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த சுஹானா பொண்ணு ரொம்ப வித்தியாசமானவ. அது உண்மைதாங்க. சரி, இன்னைக்கு தீபக் பிறந்த நாள், கேக் எல்லாம் வெட்டுவாங்க. அட கேக்கு, அப்புறம் கேக்கு தீந்துற போது. வா சீக்கிரம் வா. என்னங்க ஆச்சு? பிடிச்சிக்கிச்சு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க திருந்தவே மாட்டீங்க. கொஞ்சம் நிதானமா இருக்க கூடாது? நிதானமா இருந்தா கேக்கு தீந்து போயிடும். இருங்களேன், டாக்டர் எத்தனை தடவை சொல்லிருக்காரு, உடம்ப குறைக்கணும்னு சொன்னார்ல. அது குறைஞ்சாதான் இதெல்லாம் சரியாகும். சரி, குறைக்கலாம். இப்ப கேக்க சாப்பிடுவீங்க, வயித்த பத்தி பேசுறேன். அது சரி, உங்க வயிறு குறைஞ்சாதானே இடுப்பு சரியாகும். தாத்தா, பாட்டி, என் கூட கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ராதாத்த சுஹானா அண்ணி எல்லாரும் முன்னாடி அரைஞ்சிட்டாங்க. ஏன் மேல கைய வச்சிட்டாங்க. she slapped me. சுஹானா வாஜ்பாய். கஷ்யப் சுகானா கஷ்யப் இல்ல, அது அட சரி வாஜ்பாய் தான், வாஜ்பாய். அதுவே ரொம்ப நல்லதா இருக்கு சுகானா. ஏய் பாத்து, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் சமாதானப்படுத்தவள. ஐயோ சுகானா இங்க பாரு, நான் ஈஷானோட பெரிய அண்ணன். இடுப்புல அவனை தூக்கி வச்சுட்டு சுத்தி இருக்கேன். நியாயமா நீ என் காலில் விழுந்து என்னோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். அதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த பெரிய அண்ணனோட பேச்ச கொஞ்சமாவது கேட்க மாட்டியா? இந்த ரனா இப்ப நான் பயங்கர கோவத்துல இருக்கேன்னு தெரியுதுல உங்களுக்கு? எனக்கு வர கோவத்துக்கு இப்ப யாராவது கிடைச்சாங்கன்னா நான் உங்களை கொலை பண்ணிடுவேன். ப்ளீஸ் இந்த நேரத்துல என்கிட்ட விளையாடாதீங்க, ஓகே? சுஹானா கொஞ்சம் பொறுமையா இரு, அமைதியா இரு. ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. ஆமா, இவ சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோ, இல்லனா எதுவுமே புரியாது. இந்தர், நான் பேசலாமா? சாரி. ரஜினி அக்கா, உங்களுக்கு தெரியுமா, இது வரைக்கும் என் முன்னாடி யாராவது ஒருத்தர் கத்தி பேசுறதுக்கு கூட அவ்வளவு பயப்படுவாங்க. ஆனா ராதாத்தை எப்படி, எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க என்ன அறையுவாங்க? அவங்க எப்படி என்ன அடிக்கலாம்? சுஹானா கஷ்யப்ப வாஜ்பாய். இந்தர், நல்லாதானே போயிட்டு இருக்கு. என்ன சொன்ன மிஸ்டர் ஈஷான்? நான் யார் உனக்கு? யார் என்ன? யார் உனக்கு மனைவி, வைஃப்? எல்லாரும் முன்னாடியும் வைஃப் ஒருத்தவங்க கை நீட்டி பலர் நிறைஞ்சா நீ அதை பார்த்து சும்மா இருப்பியா? ஏன் போட்டோ எடுக்க வேண்டியதானே? அமைதியா இருக்க? எல்லாரும் வாயை மூடிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த ரனா, ரஜினி அக்கா, சரி நான் பண்ணது தப்புதான். தப்பாவே இருந்தாலும் அடிக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது? ஐ மீன், how dare she hit me? இஷான், என்ன சமாதானப்படுத்தாத. அவங்க என்ன அறையும் போது நீ என்ன வாயில கொழுக்கட்டைய வச்சிட்டு இருந்த? I can't. உங்க அத்தை என் கண்ணத்துல. I feel so humiliated. சுஹானா, No. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா இங்க பா, இந்த ரண்ணா இப்போ யார் பேச்சையும் கேட்க விரும்பல. போதும் சுகானா, போதும். முதல்ல எல்லாத்தையும் நிறுத்து. முதல்ல இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. இப்ப சொல்லு,
என்ன கொஞ்சம் பாரு. ஏன் என் சுகானாவுக்கு இன்னைக்கு இவ்ளோ கோவம்? நீங்களாம் வெளியில போங்க. வேண்டாம், எல்லாரும் இங்கே இருங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு பாட்டிக்கிட்ட நீங்களே சொல்லுங்க. பாட்டி, நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். ரொம்ப கோவமா இருக்கேன். இந்த கோவத்துல என்ன நடந்ததுன்னு என்னால தெளிவா சொல்ல முடியாது. எதுக்காக தீபக்கோட பிறந்த நாள ரொம்ப முக்கியமா கொண்டாடணும்? நான் மறக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப எதுக்காக ஞாபகப்படுத்திட்டே இருக்கா? என் கட்ட கனவெல்லாம் எதுக்காக தோண்டி தோண்டி எடுக்கிறா? ராதா, நீ பட்ட கஷ்டங்கள் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஏதோ புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராதா. உனக்கே நல்லா தெரியும்ல, சுஹானா சில நேரத்துல என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியறது இல்ல. அவ வேணும்னே எதுவுமே செய்யல. ராதா, அழுகையை நிறுத்து ராதா. போதும், அழுதது போதும். இல்ல பெரிய அண்ணி, இப்படி வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு? வாழ்க்கை பூரா ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் சந்தோஷம் கிடைக்கல, தீபக்கும் சந்தோஷமா இல்ல. நான் அவனை பெத்தவ. ஆனா கண்ணால ஒரு தடவை கூட அவனை என்னால பார்க்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்காக நான் வாழணும்? நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல. விட்டிருந்தா ஒரு நிமிஷத்துல என் கதையும் முடிஞ்சிருக்கும், தீபக் கதையும் முடிஞ்சிருக்கும். இந்த வலியில இருந்து விடுதலையாவது கிடைச்சிருக்கும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீபக்கண்ணா, போய் தூங்க. இப்போ உன்னால உன் அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது. ஒரு ரூமுக்கு போ. ராதா கண்ணா, அப்பா, நான் தீபக் மேல உயிரையே வச்சிருக்கேன். அவன் மேல பாசத்தை கொட்ட ஆசைப்படுறேன். அவனை அப்படியே இதயத்துல பொத்தி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் நெத்தியில முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். என் வாழ்க்கையில விளையாடுற அந்த ஆண்டவனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையோட விளையாடிட்டு அந்த ஆண்டவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல. அவன் எழுதின தலையெழுத்த நான் உண்மையாக்க விட மாட்டேன். நான் தீபக் மேல பாசத்தை காட்ட மாட்டேன். நிச்சயம் பாசம் காட்ட மாட்டேன். ராதா, என்ன பேச்சு பேசுற நீ? நீங்க என்ன சமாதானப்படுத்தாதீங்கப்பா. உங்க கண்ணுக்கெல்லாம் என்னுடைய கோபம் மட்டும்தான் தெரியுது. கொஞ்சம் எல்லாரும் ஏன் இடத்துல இருந்து பாருங்க. மனசுக்குள்ள எவ்வளவு ரணத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? யாராவது என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. போதும், அழுகிறத நிறுத்து. போதும், நாங்க புரிஞ்சுக்கிறோம். நாங்க உன்னை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப இல்ல. இப்ப நீ தூங்கு. இது பாருமா, இந்த
கோபம் நம்ம எல்லாரையும் நல்லது பேச விடாம தடுக்குது. அதனால நம்ம நல்ல வார்த்தைகளை விட்டுட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரி பேசிட்டோமேன்னு அப்புறம் வருத்தப்படுறோம். அப்பா சொல்றது உண்மைதான் ராதா. இந்த நேரத்துல உனக்கு ஓய்வு தேவை. நான் உனக்கு என்னோட தூக்க மாத்திரையை கொடுக்கவா? இப்ப தூங்கு, காலையில எழுந்து எல்லாம் பேசிக்கலாம். போமா, மாத்திரை கொண்டா. ராதா, நீ போய் தீபக்க கவனி. நான் ராதா கூட இருக்கேன். சரி. நான் எல்லார்கிட்டயும் போய் இங்க ராதா ரூம்க்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். சரி சரி. இந்த அம்மா மாத்திரை போட்டுக்க. தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டா உடம்பு மட்டும்தான்ப்பா தூங்கும், வலி போகாது. போதும்மா, போதும். அழாத ராதா, அழாத. அழாதம்மா, அழாத. சோனா, தயவு செஞ்சு பாட்டி சொல்றத கொஞ்சம் கேளு. டோன்ட் utter a word, இஷான். You're good for nothing. உனக்கு உன் தகர டப்பா ஸ்கூட்டர்ல உன் வைஃபை உட்கார வச்சு ஊர் சுத்துறதுக்கு மட்டும்தான் தெரியும். அவளை ஒழுங்கா பாத்துக்க தெரியாது. இங்க பாருடா, நீ முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட்ட ஸ்கூட்டரை வித்துரு, அதான் நல்லது. இத பாருங்கண்ணா, இப்ப ஸ்கூட்டர் இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அட அதான்டா பிரச்சனையே. இந்த சோனா இத பாரு. டோன்ட் இஷான். சரி இஷா, நீ பேசாத. அவன் எதுவும் பேச மாட்டான். நாம பேசலாமா? இப்ப கோபத்தெல்லாம் மறந்து பாட்டியோட முகத்தை பாரு. இந்த கோபம்தான் மனுஷங்களுடைய எண்ணத்தை யோசிக்க விடாம தப்பு தப்பா மாத்தி விட்டுடும் சுகானா. அதனால மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நான் சொல்றத கேளு. நீங்களா என்ன சொல்லுவீங்க? சீல். என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா? இன்னைக்கு ராதாத்தை என்கிட்ட நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல பாட்டி, அத வாழ்க்கை பூரா நான் மறக்க மாட்டேன். அவங்க சுஹானா வாஜ்பாய் கணத்துல அரைஞ்சிருக்காங்க. இட்ஸ் நாட் a small thing. எனக்கு நல்லா புரியுது சுகானா. உன்னோட கோபத்துல நிச்சயமா நியாயம் இருக்கு. அதுக்காக வீட்ல இப்படி பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? கரெக்ட். இப்படி பண்ணா எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நான் இப்படி எல்லாம் பண்றேன்? ஓகே, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன? இன்னைக்கே, இப்பவே. இந்த வீட்டுல எனக்குன்னு வேல்யூவே கிடையாது, இம்பார்ட்டன்ஸே இல்ல, ரெஸ்பெக்டே இல்ல. இந்த வீட்டுல எப்படி இருப்பேன்? I can't stay here. இங்க எனக்கு என் மூச்சு அடைக்குது. இங்க ஒழுங்கா மூச்சு விட முடியல என்னால. I feel suffocated here.
என்ன சுகானா நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற? இது உன்னோட வீடுங்கறத நீ மறந்துடாத. இந்த வீடு தான் உன்னோட உலகம். நான் சொல்றத கேளு சுகானா. 4 பாத்திரங்கள் இருக்கிற இடத்துல ஒண்ணுக்கொண்ணு இடிச்சுக்கிட்டு சத்தம் வரத்தானே செய்யும். இதுக்காக நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதா? பாட்டி, நீங்க என்ன பாத்திரத்தோட கம்பேர் பண்றீங்க? இல்ல சுஹானா, நம்ம எல்லாரையும் தான் பாத்திரத்தோட அவங்க கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அது சும்மா பேச்சுக்கு அப்படி சொல்லுவாங்க. இப்போ பாத்திரம் ஒன்னோட ஒண்ணு இடிச்சிட்டு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி நாமளும் இடிச்சுக்கிட்டு சத்தம் போடுவோம்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த ரெனா, தட்ஸ் இட். நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். இது நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் திரும்ப இங்க வரவே மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, எல்லாம் சரியா இருக்கு, சரியா இருக்கு. ராதாத்தா எப்படி இருக்காங்க? இன்னும் அழுதுட்டு தான் இருக்காங்களா? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் தேவையில்லை. நான் அவளுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ எதுக்கு டென்ஷன்ல இருக்க? எல்லாம் சரியாயிடும். நிஜமா தான் சொல்றேன். நீயே பாரு, காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. புரியல தாத்தா. ராதாத்தை இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுற தீபக்கால தான் இவ்வளவும் இல்லை தாத்தா. எனக்கு புரியல தாத்தா. அவன் அப்படி என்னதான் தப்பு பண்ணா? எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப நல்ல பையன் தானே தாத்தா. தீபக் நல்ல பையன்தான். அதோட ராதாவும் ஒரு நல்ல அம்மா தான். ஆனா மறைக்காதீங்க, சொல்லுங்க தாத்தா. இன்னைக்கு நம்ம ராதாவால மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்தோட வலியை தாங்கிக்க முடியல. அதான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா. காயமா? அப்படி என்ன காயம்? எல்லாம் பழைய நினைவுகள். சரி விடு. இப்போ பழச பேசி பிரயோஜனம் இல்லை. ராத்திரி ஆயிடுச்சு, போ படுத்து தூங்கு. அதோட உன்னால முடிஞ்சா சுஹானாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. அந்த குழந்தையும் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. ராதா சார்பா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ தாத்தா, நீங்க எதுக்காக அவகிட்ட? ராதாத்தாவும் ரொம்ப கஷ்டத்துல தானே இருப்பாங்க. அம்மா என்ன எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ அப்படிதானே அவங்களே என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்கள இந்த மாதிரி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா சுகானாவை நான் சமாதானப்படுத்துறேன். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க தாத்தா.